பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேற்று ஓதின ஆயத்துக்களில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து சம்பவங்கள் தஃப்சீரில் சொல்லப்பட்டுச்சு. அதில் கடைசி அல்லாஹு தஆலா சொல்லணும், ஒமக்கரு ஒமக்கர் அல்லாஹ், அவங்க சூழ்ச்சி செஞ்சாங்க, அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான். அல்லாஹ் சூழ்ச்சி செஞ்சேன்னு சொன்னால் அவங்க தப்பான வழியை தேர்ந்தெடுத்து மோசமான வழியில் ஈசா அலைஹிஸ்ஸலாத் அழிக்கிறதுக்காக வேண்டிய யஹூதிகள் முடிவெடுத்தாங்க. அல்லாஹு தாலாவும் ஒரு திட்டம் அமைச்சான் அவங்களுக்கு எதிராக. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பனு இஸ்ராயல்களிலிருந்து வந்திருந்தாலும் கூட யஹூதிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ யஹூதிகளாக இருந்துட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டவங்க நஸ்ரானிகள் என்று சொல்லப்படக்கூடியவங்க, அவங்க நேரம் முஸ்லீம்கள். அப்போ யஹூதிகள் என்ன செஞ்சாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அழிக்க திட்டம் போட்டு அரசன்ட்ட போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக நிறைய பொய்யான கருத்துக்களை சொன்னாங்க. அவர் பொய்யன், அவர் விபச்சாரத்தின் மூலமாக பிறந்தவர், இதே மாதிரி மக்களுக்கு மத்தியில் பிளவுகளை உண்டாக்குறார், தந்தைக்கும் மகனுக்கு மத்தியில் பிளவு, சகோதரனுக்கு மத்தியில் பிளவு, இப்படியெல்லாம் உண்டாக்குறாருன்னு பல மாதிரி பேச்சுக்களை பேசி அரசனுடைய சிந்தனையை மாற்றிட்டாங்க. இப்போ அரசன் தீர்ப்பு வழங்கினார், தன்னுடைய படை அனுப்பினார், அவரை போய் பிடிச்சிட்டு வாங்க, அவர் சிலுவையில் ஏற்றுவோம்னு சொல்லி. அப்போ தலைநகரத்தின் இந்த ஆட்கள் வந்தாங்க. உள்ளூர்வாசிகளில் இருந்த யஹூதிகள் தான் வழிகாட்டினாங்க. அதில் யஹூதா என்பவன் கூட போனான். அவள் வீட்டுக்கு போய் சொன்னான், இதுதான் அவருடைய வீடு, கொஞ்சம் இறங்கி அவர் உள்ளுக்கு இருக்கிறாரான்னு நான் பார்த்துட்டு வாரேன்ட்டு அவன் உள்ளே போனான். போயிட்டு பார்த்தா உள்ளே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அல்லாஹுத்தாலா அவரை புகபோக்கு மாதிரி வெளிச்சம் வாரத்துக்கு அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஒன்றால் அல்லாஹ் அவங்கள மேலே உயர்த்தினான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மேலே உயர்த்தினான். இவன் யஹூதாவை அல்லாஹுத்தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மாதிரி முகத்தை மாற்றிட்டான். அவனோட உடம்பு அவனுடைய உடம்பு மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் கழுத்துக்கு மேலே முகம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி மாறிட்டது. இவன் அங்கெல்லாம் தேடி பார்க்குறான், இந்த விஷயம் அவனுக்கே தெரியாது. அவனுடைய முகம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மாதிரி மாறின செய்து அவனுக்கே தெரியாது. அப்போ அப்படியே தேடி பார்த்துட்டு வெளியே வந்து சொல்கிறான், ஈசாவை காணும், எங்கே போனான்னு தெரியலைன்னு. இப்போ ஊர் மக்களும் இருந்தாங்க, யஹூதிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பிடிக்கிறதுக்கு வந்தவங்க சிரிக்க தொடங்கினாங்க. இவரே சொல்கிறார் ஈசாவை காணமாமேன்று. அவன் நான் ஈசா இல்லைண்டு. அவனை பிடிச்சானுங்க. பிடிச்சி அப்படியே கைத்தால் பலகை வச்சு கட்டி இழுத்து நோவினை செஞ்சு கொண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் கத்துறான், நான் ஈசா இல்லை, என்ன விடுங்க, நான் யஹூதான்னெல்லாம் ஆக்கள் கேட்கல. வமக்கரல்லா, அவங்க சூழ்ச்சியை வேறு மாதிரி செஞ்சாங்க, அல்லா ஒரு சூழ்ச்சி செஞ்சு அவனை அப்படி மாற்றிட்டாங்க. இப்போ இவனை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்படியே பலகையில் அவனை கையை கட்டி ஆணி அடித்து, 2 பக்கம் ஆணி அடித்து சிலுவையில் ஏற்றினாங்க. அவன் கத்தி கொண்டே இருக்கிறான், நான் ஈசா இல்லைண்டு. ஆனால் அந்த மக்களுக்கு வழங்கல்ல. அல்லாஹால ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்திட்டான். பிறகுதான் தேடுறாங்க, யஹூதாவை காணோம். அவனோட உடம்பு அப்படித்தான் இருக்க, முகம் மட்டும்தான் நான் மாறி இருக்கேன். அப்புறம் யோசிக்க யஹூதாவோ தெரியலண்டி. ஆனால் அப்படியே விஷயத்தை விட்டுட்டாங்க. அல்லாஹால சொல்கிறான், இது கால் அல்லாஹு யா ஈசா இன்னி முத்தவஃபீக வ ராஃபிஉக இலைய வ முத்தஹிருக மினல் லதீன கஃபரு. ஈசா, உங்களை நான் முத்தவஃபீக்கன்னு சொன்னால் வஃபாத்தாக்குவேன்னு அர்த்தம். ஆனால் வஃபாத்துன்னு சொல்ல 2 விதமானது. ஒன்று உலகத்தை விட்டு போகிறது பெரிய மௌத்து, இன்னொன்றுக்கு தூக்கத்துக்கும் வஃபாத்துன்னு சொல்ல. அல்லாஹு தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மனாமிஹ. அல்லாஹு தாலா சில மக்களுடைய ரூஹலை கைப்பற்றுகிறான் தூக்கத்துடைய நேரத்தில். சிறு மௌத்து மாதிரி அல்லாஹு தாலா தூக்கத்தை ஆக்குகிறான். அப்போ இங்கே முத்தவஃபீக்கன்னு சொன்னால் அல்லாஹ் அவரை உங்களை நான் தூங்க வைத்தேன், வராஃபிஉக இலைய, பிறகு உங்களை நான் உயர்த்துகிறேன் பக்கம். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தூங்க வச்சேக்கு பிறகு உயர்த்தினான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கி எழும்பும் பொழுது துஆ செய்வாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். எங்களை மௌத்தாக்கினத்துக்கு பிறகு எங்களை திரும்ப உயிர்ப்பிச்சு அல்லாஹ்வுக்கு எல்லா போகிறோம். மௌத் தூக்கம் இருக்க சிறிய மௌத்து தான் அது. இதே மாதிரி தான் தூங்கக்குள்ள ஓதுற துவா, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, நான் தூங்குறேன்னு சொல்கிறேன்ல, யாரெல்லாம் உன்னுடைய பேருக்கும் நான் மௌத்தாகிறேன், திரும்ப நான் உயிர்ப்பித்து எழும்புவேன். அப்போ மௌத்து மாதிரி தான் தூக்கம் என்பதனால இங்கே அல்லாஹ் அந்த வார்த்தையை பாவிச்சான். சில முஃபஸ்ஸிருங்க சொல்கிறாங்க, குர்ஆனில் அரபி பாஷையில் பலாகால ஒரு கலை தான் அது. வார்த்தையை முன்னுக்கும் பின்னுக்கு மாற்றி கொண்டு வந்து
அதில் ஃபசாஹத்தை வெளிப்படுத்துறதும் இருக்குது, அந்த அரபி தேர்ச்சி தன்மையை. இப்போ இங்கே அல்லாஹு தஆலா முத்தவஃபீக்க ராஃபியுக்க முத்தவஃபீக்கன்னு அர்த்தம். ராஃபியுக்க இலைய முத்தவஃபீக்க, உங்களை நான் பக்கம் உயர்த்தி எடுப்பேன், அதுக்கு பிறகு திரும்ப உலகத்தில் இறக்கி உங்களை நான் மௌத்தாக்குவேன். அந்த அர்த்தத்தில் இருக்குது. வார்த்தை முன்னுக்கும் பின்னுக்கும் மாறி வந்திருக்குது. ஆனால் இந்த அடிப்படையில் வரக்கூடியதான் இது இல்லை. இருந்தாலும் முந்தி சொன்ன கருத்து வார்த்தையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை தூங்க வச்சு அதுக்கு பிறகு நான் மேலே உயர்த்துவேன். அப்படித்தான் நல்லா செஞ்சான். ஓ முத்தஹிருக்க மினல் லதீன கஃபரு, காஃபிர்கள் உங்களை அசிங்கப்படுத்தி நிறைய பேர் அவங்கள விபச்சாரத்துடைய குழந்தைன்னு கூட சொன்னாங்க. இதை மாதிரி நிறைய அவங்கள பற்றிய மோசமான பேச்சுக்கள் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த வார்த்தை எல்லாத்திலும் நான் அவங்கள சுத்தப்படுத்துவேன். வஜாயிலுல்லதீன இத்தபௌக ஃபௌகல்லதீன கஃபர் இலா யௌமில் கியாமா, உங்களை பின்பற்றக்கூடிய மக்களை முஸ்லீம்களை நான் கியாமத்து நாள் வரைக்கும் காஃபிர்களை விட உயர்த்துவேன் நல்லா சொன்னான். அப்போ அவங்கள பின்பற்றக்கூடியவங்க சொன்னால் கிறிஸ்தவர்கள் அர்த்தம் அல்ல. கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, அப்படியே அல்லாஹ் ரசூலா நபியா வந்ததோட அதை ஏற்றுக்கொண்ட மக்கள் கியாமத்து நாள் வரைக்கும் நாங்கள் உயர்த்துவோம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுக்கு பிறகு சொன்னால் ஃபாமல்லதீன கஃபரு ஃபஅஸிபுஹும் அஸாபன் ஷதீதன் ஃபித் துன்யா வல் ஆখিরা, யார் காஃபிர்களாக நிராகரிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்களோ அவர்களை கடினமாக நான் வேதனை செய்வேன், உலகத்திலே மறுமையிலையும் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாரும் இல்லை. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொன்னான் ஸாலிக நத்லூஹு அலைக்கும் மினல் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம், இதெல்லாம் மிகப்பெரிய அத்தாட்சிகள் நாங்கள் நபி அவங்களுக்கு ஓதி காட்டுகிறோம். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதாரணம் அல்லாஹ்விடத்தில் ஆதம மாறுத்தான். ஹலகஹு மின் துராப், ஆதமை மண்ணிலிருந்து அல்லாஹ் படைத்தான். சும்ம கலஹு குன் ஃபயகுன், பிறகு ஆஹென்று சொன்னான், அதாகினார், உருவாகினார். அப்போ அவர் ஒரு தாயும் இல்லை தந்தையும் இல்லாமல் ஆதமை நாங்கள் படைத்தோம். ஈசாவை மக்கள் கடவுளாக எதுக்கு எடுத்துக்கொள்கிறாங்கடா, தந்தை இல்லாமல் தாய் மூலம் மட்டும் படைத்ததுக்காக. அவருக்கு தந்தை இல்லை, தாயோட வயிற்றிலிருந்து வெளியே வந்தார், அல்லாஹ் உருவாக்கினான். அது எப்படி அவர் கடவுளுடைய மகனாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் ஆதம் அதை விட சிறந்தவர். ஏண்டா இவருக்காவது தாய் இருக்கிறார், ஆதமுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, தாயும் இல்லை. அப்போ அவர் கடவுள்னு சொல்லி சிறந்தவர். அவரை நீங்கள் சொல்லாமல் இவரை மட்டும் சொல்கிறீங்கன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால் ஈசா கடவுள் அல்ல, அவரும் ஒரு மனிதர் தான். அல்லாஹ் அவரையும் படைத்திருக்கிறான். அதுக்கு பிறகுதான் முபாஹலாவுடைய விஷயம் வந்துச்சு. இப்போ இந்த ஆயத்துக்கள் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தெளிவாக சொல்கிறான். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்போ அதுக்கு முன்னாடி நான் நேற்று சொன்ன விஷயங்களில் அவங்க பறவையோட ரூபத்தில் மண்ணால் படைச்சாங்க, பிறகு ஊதினாங்க, உயிர் பெற்று போச்சு, பறந்தது. இதே மாதிரி குஷ்ட ரோகம் உள்ளவங்களை தொடுவாங்க, நோய் குணமாகிடும். பிறவி குருடர்களுடைய கண்ணை தடவுவாங்க, கண் பார்வை வந்துடும். மௌத்தானவங்களை உயிர்ப்பிச்சாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த மோஜிசாக்கள். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபியுடைய காலத்தில் எந்த விஷயம் மிகச்சிருந்துச்சோ அதுக்கு எதிராக எல்லாம் மோஜிசா, அதுக்கு தோதுவாக அதை விட உயர்ந்த ஒரு மோஜிசா எல்லாம் கொண்டு வந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் சூனியம் மிகச்சிருந்துச்சு. அதனால் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு மோஜிசாவாக கொடுத்தது அவங்களுடைய அசா, ஒரு கம்பு. அதை கீழே போட்டால் பெரும் பாம்பாக மாறும். அந்த காலத்தில் அவங்க கயிறுகளை போடுவாங்க, பாம்பாக மாறிச்சது. இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா மோஜிசா கொடுத்த கம்பை கீழே போட்டால் பாம்பாக மாறும். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் மருத்துவம் மிகச்சிறந்துச்சு. மருத்துவத்தில் மக்கள் பெரிய டேலண்டாக இருந்தாங்க, மெடிக்கலில். இப்போ அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்த மோஜிசா, நீங்கள் எவ்வளோதான் மெடிக்கலில் மருத்துவத்தில் உயர்ந்திருந்தாலும் பிறவி குருடானவங்களை உங்களால் குணமாக்க முடியாது. இதே மாதிரி வெங்குஷ்டம் கருங்குஷ்டம் முழுமையாக இல்லாமாக்க முடியாது தடவுறத்தினால. இதே மாதிரி மௌத்தானவங்களை உயிர்ப்பிக்க முடியாது. இதையெல்லாம் என்னுடைய குதிரத்தால் ஈசா செய்வார், நல்லா செஞ்சு காட்டினான். இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்களோட அரபி பாஷையில் கவித்திறமையில் மிக உயர்ந்திருந்தாங்க. சும்மா சாதாரண மக்கள்லாம் உடனே ஒரு விஷயத்தை பார்த்தா கவிதைகளாக கட்டிடுவாங்க, கவிதையை கட்டி அப்படியே படிப்பாங்க, பாட்டாக படிப்பாங்க. அந்த அளவுக்கு பெரும் திறமை இருந்துச்சு. எழுத வாசிக்க தெரியாதுன்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு அந்த திறமைலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா செஞ்சால் எல்லாருக்கும் எழுத வாசிக்க தெரியாமல் இருக்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியல, கொஞ்சம் மக்கள் அப்படி இருந்தாங்க. ஆனால் எழுத வாசிக்க தெரிஞ்ச மக்களும் இருந்தாங்க. அப்போ அரபி பாஷையில் தேர்ச்சி பெற்ற மக்கள் அவங்க இருந்தாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன் இறக்கினான். குர்ஆன் எவ்வளோ பெரிய மோஜிசா! அரபி பாஷை அதே அந்த அலிஃப் பா தா எழுத்துக்களை கொண்டு தான் கோர்வை செய்யப்பட்டிருக்குது. ஆனால் இதை மாதிரி குர்ஆன் ஒன்று அல்லாஹ் கொண்டு வர சொன்னான், அவங்களால கொண்டு வர முடியலை. சரி, ஒரு 10 சூரா
ஃபாத்து பியாசுர் சுவர் மிஸ்லி ஒரு 10 சூறாக்களை கொண்டு வரும்படி சொன்னான். அவங்களால முடியலை. அல்லாஹ் சொல்ல ஒரு சூறாவாவது கொண்டு வந்து பாருங்கண்டி, முடியலை. அந்த அளவுக்கு ஒரு குதிரத்தான் ஒரு ஆச்சரியமான ஒரு வேதம் தான் குர்ஆன். இது எங்களுக்கு நாங்கள் அரபி படிக்காததுனால எங்களுக்கு அதை பற்றி விளங்குனா அரபிகள் ஆச்சரியப்படுறாங்க இந்த வார்த்தை கோர்வைகள் கூட. இப்போ குர்ஆனில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஆத்தைனா, இன்னொன்று ஆத்தைனா. ஆத்தைனா ஆத்தைனா, ஆத்தைனாண்டாலும் கொடுக்கிறதான், ஆத்தைனாண்டாலும் கொடுக்கிறதான். இப்போ இதுலையும் கூட அல்லாஹுத்தாலா எப்படி பாவச்சிக்கிறான்னு சொன்னால் ஆத்தைனா கசபா மசானி இது மாதிரி போன்ற இடங்கள் அல்லாஹுத்தாலா சொன்ன உங்களுக்கு நாங்கள் குர்ஆனை தந்திருக்கிறோம். ஈதா இஸ் ஜக்கா, ஜக்காத் கொடுக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஆத்தைனா கல் கௌசர், உங்களுக்கு நாங்கள் கௌசரை தந்திருக்கிறோம். அப்போ இதில் 2ம் கொடுக்கிறதான். அப்போ உயர்ந்த ஒரு பொருளை கொடுக்கும் பொழுதும் அதுக்கு ஆத்தைனாண்டு பாவிக்கிறது. சும்மா சாதாரண விஷயங்களுக்கு வேண்டி ஆத்தைனாண்டு பாவிக்கிறது. ஆத்தை துக்கல் மால், உனக்கு நான் காசை தந்தேன் என்று சொல்கிறது. ஆத்தை துக்கல் மான்னு சொல்ல குறவு. ஜக்காத் ஒரு உயர்ந்தது என்பதனால ஈத்தாவு ஜக்கா வருது, ஈத்தாவு ஜக்கா. இதே மாதிரி அப்போ அல்லாஹு தஆலா அங்கே ஆத்தைனா கல் கௌசர், ஆத்தா என்ற சொல்ல பாவிச்சிருக்காங்க. தாழ்ந்த பொருள்களை கொடுக்கறதுக்கு பாவிச்சிக்கிறான். அப்போ ஏன் அந்த வார்த்தையில் சொல்லிக்கிறான்ட்டு அப்புறம் ஆலிம் சொல்ல நீண்ட காலமாக நான் அதை யோசிச்சிருந்தேன். அதுக்கு பிறகு அல்லாஹ் எனக்கு அந்த விளக்கத்தை தந்தான். கௌசர் உயர்ந்ததான், ஆனால் கொடுக்கப்பட்ட நபி அந்த கௌசரை விட உயர்ந்தவங்க. அதனால் ஹவுதை கௌசரை உங்களுக்கு நபியே தந்தோம் என்று சொன்னதுனால அந்த வார்த்தையை ஆத்தாவெல்லாம் பாவிச்சிக்கிறான். ஆத்தை நாக்கல் கௌசர்னு வந்திருந்தால் ஆத்தை நாண்டு நபியை விட கௌசர் சிறந்தராயிருக்கும். ஹவுலே கௌசர் நபியை விட சிறந்ததாக ஆகியிருக்கும். ஆனால் கௌசர் நபியை விட சிறந்ததல்ல, நபி கௌசரை விட சிறந்தது. ஆனால் குர்ஆன் உங்களுக்கு தந்தோம் சொல்லும் பொழுது குர்ஆன் நபியை விட சிறந்தது. அதனால் ஆத்தேனாவெல்லாம் பாவிச்சிக்கிறோம். இந்த அளவுக்கு குர்ஆனில் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பெரும் தாத்பரியங்களை பொதிஞ்சிருக்கு. நிறைய உதாரணங்களுக்கு இருக்குது. அதனால தான் குர்ஆனுடைய ஒரு சில ஆயத்துக்கள் கூட நிறைய மக்களை வழிகேட்டிலிருந்து நேரான பாதைக்கு கொண்டு வந்திருக்கு. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதே மாதிரி அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்கெல்லாம் வழிகேட்டில் இருந்தவங்க. ஒரு ஆயத்து தான் அவங்க ஒத்தர் கொள்ளைக்காரர் கல்லன் ஃபுதைல் இப்னு இயாத். அவர் ஒரு ஆயத்தை கேட்கிறார். அலம் யஅன லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு குர்ஆனை கேட்டு அவருடைய உள்ள நடுங்கக்கூடிய நேரம் வரலையாண்டு அவங்க சொன்னாங்க. கது ஆன ரப்பி, அல்லாஹ் வந்துச்சு, நேரம் வந்தாச்சு சொல்லி தௌபா செஞ்சு அவங்க நேரான பாதைக்கு வந்தாங்க. இதே மாதிரி அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதே மாதிரி நிறைய காஃபிர்கள் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு காரணம் ஒரு சில ஆயத்துக்கள் தான். அம்ரு இப்னு துஃபைல் தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க மிகப்பெரிய கவிஞர், மிகப்பெரிய கலைகளை படித்தவர். அவர் வெளியூரை சேர்ந்தவர். ஹஜரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர், தௌஸ் கோத்திரத்தை. அங்கிருந்து அவர் வந்தார். அவரை மக்காவுடைய காஃபிர்கள் அவரை அந்த ஊருடைய முக்கியஸ்தர். அதனால் அவர் ஊருக்குள்ள வந்து இவர் ரசூல்லாவை சந்திச்சார்னா அவருடைய பேச்சை கேட்டார்னா இஸ்லாத்துக்கு போயிடுவார் என்று பயந்து பொதுவாக இவருக்கு மட்டுமல்ல மக்காவுடைய எல்லா பகுதியிலையும் மக்கள் நுழையக்கூடிய வாசல் எல்லாம் மக்காவுடைய காஃபிர்கள் முக்கியஸ்தர்கள் இருந்து கொண்டு அவங்களை எச்சரிக்கை செய்வாங்க. அவங்களுக்கு பயான் ஒன்று செய்வாங்க. நீங்கள் மக்காவுக்கு வாரீங்க, இங்கே ஒருத்தர் வந்திருக்கிறார், அவருக்கு பைத்தியம் சுகமில்லை, அவருடைய புத்தி பேதளிச்சிருக்க ஒரு வாலிபர் ஒன்று மக்கள் எல்லாம் வழிகெடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ரசூலா பற்றி தப்பாக எல்லாம் சொல்லி அவர் ஒரு சூனியக்காரர் மாதிரி அவருடைய பேச்சை கேட்டுறாதீங்க, கேட்டிங்கன்னா நீங்களும் மதம் மாறிடுவீங்கன்னெல்லாம் சொல்லுவாங்க. கடைசிக்கு எந்த அளவுக்கு உண்டா வாரவங்க காதில் பஞ்சை போட்டு கொண்டு வருவாங்க. அப்போ அப்படி வந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்க்கு பக்கத்தில் நின்று கொண்டு தொழுது கொண்டிருக்கிறாங்க, குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க. இவர் வாராரு, காதில் பஞ்சை போட்டிருந்தார். அல்லாஹு தஆலா அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்க நாடினான். அந்த பஞ்சு கொஞ்சம் இடைவெளி விட்டுது, அதுக்குள்ளார சவுண்ட் குர்ஆனுடைய ஆயத்துக்கள் உள்ளுக்கு வந்துச்சு. இதை கேட்டோன்னே அவர் சொன்னார், இந்த வார்த்தைகள் இது ஒரு நாளும் வழிகேட்டுடைய வார்த்தைகள் அல்ல. நான் கவிஞனாக இருக்கிறேன், கவியை பற்றி எனக்கு தெரியும், இது கவிஞருடைய வார்த்தை அல்ல. குறி சொல்லக்கூடிய வார்த்தைகள் எனக்கு தெரியும், இது குறி சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, இது தெய்வீக பேச்சு இதுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு சரி பேச்சு கேட்போம், நல்லதுன்னா எடுத்துக்கொள்வோம், இல்லாட்டி விட்டுன்னு கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய சில ஆயத்துக்கள் ஓதி காட்டினாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ஹிதாயத்துக்கு காரணமாக அமைஞ்சது சூரா தாஹா ஒரு சில ஆயத்துக்கள். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. இதே மாதிரி கேரி மில்லர் சொல்லி பெரிய ஒரு ஃபாதர், கிறிஸ்தவ ஃபாதர்களே உயர்ந்தொத்தர்,
போப்பாண்டு இருக்கிறாரு. அவங்க என்ன செஞ்சாங்க, நிறைய முக்கியமான ஃபாதர்மார் எடுத்து குர்ஆனை ஆராயும்படி பொறுப்பு கொடுத்தார். எதுக்குன்னு சொன்னால், குர்ஆனிலிருந்து பிழைகளை கண்டுபிடிச்சி முஸ்லீம்களை வழிகெடுக்கக்கூடிய ஆராய்ச்சி. அப்போ அவர் கடைசி ஆராய்கிறாரு. சூரா மசத், தப்பத் யதா அபி லஹபின் வதப் என்ற சூறாவை அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்போ எங்களுக்கு இதில் என்ன விளங்குது? தப்பத் யதால் என்ன இருக்குது? அல்லாஹு தஆலா சொல்கிறான், தப்பத் யதா அபி லஹபின் வதப், அபு லஹபும் நாசமாகிட்டார், அவருடைய 2 கையும் நாசமாகிட்டது. அதுதான் நல்லா அதெல்லாம் சொல்கிறான். வேறு ஒன்றுமே இல்லை, பெரிய ஒன்றும் இல்லை எங்களுடைய பார்வையில். தப்பத் யதா அபி லஹபின் வதப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவர் சம்பாதிச்சதோ அவருடைய சொத்து செல்வங்களோ குழந்தைகளோ அவருக்கு எந்த பிரயோஜனம் கொடுக்காது. இதே மாதிரி அவர் நரகத்துக்கு போவார், மனைவி நரகத்துக்கு போவாங்க. அந்த விஷயம் தான் தப்பத் யதால சொல்லிக்கிறான். அப்போ இதை பாருங்கள், அவருக்கு ஹிதாயத் அவர் எப்படி யோசிச்சார்ண்டா, இப்போ இந்த சூறா இறங்கிச்சதே எப்போ? நுபுவத்துடைய ஆரம்பத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியான உடனே அல்லாஹு தஆலா ஒரு சில ரிவாயத்துப்படி ஆரம்ப காலத்தில், சில ரிவாயத்தில் 2-3 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹு தஆலா நுபுவத்தை பகிரங்கமாக அறிவிக்கும்படி சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாரையும் அழைச்சாங்க. பனு ஹாஷிம், பனு முத்தலிப், இதே மாதிரி ஒவ்வொருத்தராக பேரை சொல்லி கூப்பிட்டு சஃபாக்கு மேலே ஏறி சஃபா மலையிலேருந்து கொண்டு அவங்க சொன்னாங்க, தான் நபி என்ற விஷயத்தை எத்தி வச்சாங்க. அதுக்கு முன்னாடி சொன்னாங்க, நான் சொல்லுகிறேன், இந்த மலைக்கு மேலே அவங்க இருக்கிறாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உண்டு இருக்கிறாங்க, அவங்க உங்களை தாக்க போகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஏன் இல்லை, நிச்சயமாக நம்புவோம், நீங்கள் உண்மையாளர் சாதிக், நீங்கள் உண்மையாளர் அமீன், நம்பகரமானவர், உங்களோட பேச்சை நாங்கள் மறுக்க மாட்டோம், நீங்கள் சொல்வது உண்மைதான்னு சொன்னாங்க எல்லாரும். அதுக்கு பிறகு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய புறத்து நபியாக வந்திருக்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்க, வேறு யாரையும் வணங்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் முதல்ல அபு லஹப் லானத்துல்லாஹி அலைஹி ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா அவன் தான் சொன்னான், தப்பல்லக யா முஹம்மத் அலிஹாதா ஜமாத்தனா, உனக்கு நாசம் உண்டாகட்டும், நவுசுபில்லா முஹம்மது, இதுக்காண்டிய நீ ஒன்று சேர்த்தா என்று ஏசினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதில் சொல்லலை. அல்லாஹ் இந்த சூறா வரைக்கினான், தப்பத் யதா அபி லஹபின் வதப், அபு லஹபுடைய 2 கை நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும். அது இந்த சூரா ஃபுல் அவனை நாசத்துக்கு இறங்கிச்சுது. சயஸ்லா நாரன் ذات لهب وامراته, அந்த அந்த இது நெருப்பு தணல் மாதிரி இருக்கக்கூடிய அபு லஹபும் நரகத்துக்கு போவான், அவனை மனைவி நரகத்துக்கு போவாள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இவர் யோசிக்கிறாரு, அபு லஹப் எவ்வளோ பெரிய காஃபிர், ரசூலுல்லாஹ்க்கு எதிராக சாபமிட்டவன், இப்போ இவனுக்கு எதிராக சாபம் இறங்கியிருக்கு, இவனுக்கு நபியை பொய்ப்பிக்கிறனா குர்ஆனை பொய்ப்பிக்கிறனா நல்ல ஒரு சந்தர்ப்பம். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி சொல்லியிருக்கலாம். அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க நரகம் எப்படி போவாங்க? அப்போ தான் முஸ்லீம்னு சொல்லி அவன் களிமா சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் வாழ்ந்த காலம், அப்போ அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 8, 10, 11 வருஷம் வாழ்ந்தான். பதருடைய யுத்தத்துக்கு பிறகு அவன் செத்தான். அப்போ இவ்வளோ காலம் வாழ்ந்தவனுக்கு அதை பொய்ப்பிக்கிறதுக்கு எல்லாம் அவகாசம் கொடுக்கவே இல்லை. இவர் யோசிக்கிறார், கெரிமிலர், இந்த குர்ஆன் பொய்யானதாண்டா, தெய்வீக வார்த்தை இல்லைன்னு சொன்னால் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பான், அதை மறுத்து காட்டியிருப்பான். ஆனால் முடியலை. இது மாதிரி குர்ஆனோட நிறைய ஆயத்துக்கள், நிறைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா மோஜிசாவாக ஆச்சரியமாக ஆக்கி வச்சிருக்கான். அதை யாராலையும் மறுக்க முடியாது, மாற்ற முடியாத உண்மைகள் குர்ஆனில் இருக்குது. அப்படி மறுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் யாருக்கும் வரவோ மாட்டோம். எந்த அளவுக்குன்னு ஒரு நுக்தாவை கூட மாற்றவோ பெரட்டவோ ஆக்கவோ முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து சம்பவம் சூரா கஹ்ஃப்ல வருது. அவங்களுடைய ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவம். அவங்க ஒரு ஊருக்கு வந்தாங்க. ஃபஸ்தமா அஹ்லஹா, அந்த அஹ்ல கரியத்தின் ஒரு ஊருக்கு வந்து அவங்கள்ட்ட சாப்பாடு கேட்டாங்க. பொதுவான வழக்கம் என்னென்னா, ஒரு ஊருக்கு விருந்தாளிகள் வந்து அந்த ஊர் மக்கள் 3 நாள் விருந்தோம்பல் செய்கிறது கட்டாயம். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அவங்க விருந்து கொடுக்கல. ஆனால் அவங்க கேட்டாங்க, எங்களுக்கு நீங்கள் விருந்து சாப்பிடுத்தாங்கன்னு. அவங்க கொடுக்கல. ஃபஅபவ் அன் யுதய்யிஃபூஹுமா, அன்தாக்கியா என்ற ஊரை சேர்ந்த மக்கள் அவங்க விருந்தளிக்க மறுத்துட்டாங்க. இப்போ அதுக்கு பிறகு அந்த சம்பவம் அதில் வருது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அன்தாக்கியாவுடைய மக்கள் வந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எங்கள் ஊரை பற்றி பேர் சொல்லப்படாட்டியும் கூட மக்கள் தஃப்சீரில் விரிவாக வந்திருக்கு, மக்களும் சொல்கிறாங்க,
அந்த ஊர் மக்கள் அந்தாக்கியாவை சேர்ந்த மக்கள் தான் சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லி இது எங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு கவலை கேவலம் மாதிரி. அதனால் அபவ் என்பதை ஃபஅதவ் பால கீழே இருக்கக்கூடிய ஒரு நுக்தாவை மேலே போட்டு இன்னொரு நுக்தாவை சேர்த்து தாவா மாற்றிட்டா ஃபஅதவ். அப்போ ஃபஅபவ் ஐயுதையிஃபூஹுமா என்று சொல்கிறது ஃபஅதவ் ஐயுதையிஃபூஹுமா விருந்தடிக்க வந்தாங்கன்னு வந்துடும். சாப்பாடு கேட்ட உடனே ஓடி வந்தாங்க விருந்து கொடுக்குறதுக்கு. இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், சாப்பாடு கேட்டோடனே விருந்து கொடுக்க மறுத்தாங்கண்டு. அங்கே இவங்க என்ன சொன்னாங்கடா, அதை நீங்கள் பாவை தாவா மாற்றிடுங்களே. தாவா மாற்றிட்டா ஒரு ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஒரு நுக்தாவை கீழே மேலே எடுத்து போட்டு இன்னொரு நுக்தா சேர்த்துடுறதான். எந்த வித்தியாசம் இல்லை. பா தாவா மாறியும் அப்போ விஷயம் எங்களுக்கு ஷார்ப்பாயிடும். எங்களோட ஊர் மக்கள் சாப்பாடு கொடுக்க வந்தாங்கன்னு வரும். அப்போ எங்களுக்கும் கண்ணியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். அல்லாஹ் தஆலா குர்ஆன் இறக்கிறவன் அதை பாதுகாப்பான். இதில் ஒரு நுக்தா கூட முன்ன பின்னாக ஆக முடியாது. அல்லாஹ் பாதுகாத்தான். இதே மாதிரி தன் குர்ஆனுடைய நிறைய ஆச்சரியமான சம்பவங்கள். இன்றைக்கு எட்டம் கண்டுபிடிச்சது இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, எட்டம் அல்ல நைட்ரஜன் பாம். எட்டம் கண்டுபிடிச்சது ஒரு நினைக்கிற 30-40 வருஷம் இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எப்போ சொல்லிட்டான். கூறினா ஒரு 100 வருஷம் வைக்கும், இல்லை 200 வருஷம் வைப்போம். எட்டம் அணுகுண்ட கண்டுபிடிச்சாங்க. அந்நேரம் என்ன சொன்னாங்க, அணுண்டா என்ன, அதை வகுக்க முடியாத ஒரு நுக்தா, ஒரு புள்ளிண்டு வகுக்க இயலாது. அல்லாஹு தஆலா 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான், லா யஅஸுபு அன்ஹு மிஸ்காலு ذرة في السماوات ولا في الأرض ولا أصغر من ذلك ولا أكبر إلا في كتاب مبين. வானத்திலேயோ பூமியிலேயோ மிஸ்காலு ذرة அணுவளவும் அல்லாஹ்வுடைய பார்வை விட்டு மறையாது. வலா அஸ்கரு மின் தாலிக், அதை விட சின்னதாக இருந்தாலும் அது மறையாது. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்லிக்கிறான்டா, அணுவை விட சின்னதும் இருக்குண்டு. இப்போ இதை கண்டுபிடிச்சதுன்னா ஒரு 20 அல்லது 15-30 வருஷத்துக்குள்ளால தான் நைட்ரஜன் பொம்மை கண்டுபிடிச்சானுங்க, அணுவையும் வகுக்க முடியும்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் தஆலா அன்றைக்கே சொல்லியிருக்கிறான். இதே மாதிரி நிறைய அற்புதங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அல்லாஹ் சொன்னா, நாங்கள் குர்ஆனை லேசாக்கி இருக்கிறோம் விளங்க, படிக்க, ஓத, பாடமாக்குறதுக்கு. ஃபஹல் மின் முஸக்கிர், யாராவது இருக்கிறாங்களா விளங்குறவங்க, படிக்கிறவங்க, ஓதுறவங்க, பாடமாக்குறவங்க இருக்கிறாங்க. நல்லா கேட்குறான். திரும்ப திரும்ப சூரத்துல் கமரில் நல்லா கேட்குறான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த குர்ஆனை ஓதுறதுக்கும் அதை விளங்குறதுக்கும் அதன் பிறகு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த